புதிய தலைமுறையின் நட்சத்திர தொகுதிகள் பட்டியலில் இன்று நாம் காணவிருப்பது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் போடிநாயக்கனூர் தொகுதி. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம் என 3 முதல்வர்களை தந்த தேனி மாவட்டத்தில் இருக்கும் போடிநாயக்கனூர் தொகுதி ஒரு நட்சத்திர தொகுதி. 2 முதல்வர்களை எம்எல்ஏவாக தேர்வு செய்த பெருமைக்குரிய தொகுதி இது. 1989 ஜெயலலிதாவை முதலில் சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்த போடி தொகுதி மக்கள் 2011 ஓ பன்னீர்செல்வத்தை வெற்றி பெற வைத்தனர். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆரம்ப களமாக இருந்தது தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் தொகுதி. அங்கே 2001, 2006 என்று 2 தேர்தல்களில் பன்னீர்செல்வம் வென்றார். அது தனி தொகுதியானதால் 2011 போடிநாயக்கனூர் தொகுதிக்கு மாறினார் பன்னீர்செல்வம். அவருக்கு 2011, 2016, 2021 என ஹேட்ரிக் வெற்றிகளை தந்தது போடிநாயக்கனூர். முதல் தேர்தலில் 30,000, 2016 15,000, 2021 11,000 என்று வாக்கு வித்தியாசம் குறைந்து கொண்டே வரும் நிலையில் இந்த முறை திமுக வேட்பாளராகி இருக்கிறார் பன்னீர்செல்வம். பெரு விவசாயிகள், விவசாய கூலிகள், ஏலக்காய் தோட்ட தொழிலாளர்கள், வர்த்தகர்கள் மிகுந்த தொகுதி போடிநாயக்கனூர். தற்போது கிட்டத்தட்ட 2,61,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அமைச்சராகவும் முதல்வராகவும் இருந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான மக்கள் நலத்திட்டங்களை போடிநாயக்கனூருக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். ஒரு அரசு பொறியியல் கல்லூரி, முந்தல் மற்றும் போடிமெட்டு சாலை விரிவாக்கம் போன்றவை அதில் குறிப்பிடத்தக்கவை. ஆனாலும் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை, போடியிலிருந்து சாக்குலூத்துக்கு வனச்சாலை அமைக்க வேண்டும் என்பது தொகுதி மக்களின் கோரிக்கை. இந்த முறை ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து விலகி திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவருக்கு எதிராக அதிமுக சார்பில் நாராயணசாமி களமிறங்கியுள்ளார். நாம் தமிழர் கட்சி சார்பில் கலையரசுவும், தவேக சார்பில் பிரகாஷும் களமிறங்கி இருக்கிறார்கள். இந்த முறை தேர்தலில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ் கண்ணா.